அணு ஆயுத தடை, ஹோர்முஸ் நீரிணை திறப்பு உள்ளிட்ட நிபந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் வரை அமெரிக்க படைகள் ஈரான் அருகேயே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானுடன் எட்டப்பட்ட உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்க கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ராணுவ படைகள் அனைத்தும் ஈரான் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் நிலை கொண்டிருக்கும். ஒப்பந்தம் மீறப்பட்டால் இதுவரை யாரும் கண்டிராத அளவில் பெரிய சக்தி வாய்ந்த தாக்குதல் தொடங்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத தடை, ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறப்பு உள்ளிட்ட நிபந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பாகவும் திறந்தும் இருக்க வேண்டும். இது பழைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிஃபாப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் அணு செறிவூட்டலை தொடர அனுமதி உண்டு என்றும் கூறியுள்ளார். இது ட்ரம்பின் அறிவிப்புக்கு முரணான நிலைப்பாடாகும். மேலும் இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், அமெரிக்க ராணுவம் தற்போது முழு தயார் நிலையில் உள்ளது. அடுத்த வெற்றிக்காக காத்திருக்கிறது. அமெரிக்கா மீண்டும் வலிமையுடன் திரும்பியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் தரப்பு ஹோர்முஸ் நீரிணையில் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டே பாதுகாப்பான போக்குவரத்தை அனுமதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நீரிணை உலகின் எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 கையாளும் மிக முக்கியமான கடல் வழியாகும். இஸ்ரேல் லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் நிரந்தர அமைதி ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை தொடர்வது நியாயமற்றது என்றும் கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 வாரங்களில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தை மிகுந்த பதற்றத்துடன் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.